யூஏயில் டெலிவரி பாய் ஒர்க் தேடுறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வேலைக்கு வரலாமா வர வேணாமான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். கிடைக்கலனாலும் நான் இங்கே ஒரு நடந்த சம் இன்சிடென்ட்ஸ்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு மினிட் லேட் ஆனால் ரேட்டிங் கிடையாது, மணி கட்டு, பைக் ஸ்டாப் பண்ண கூட டைம் கிடையாது. அவ்வளோ டிராஃபிக் இருக்கும். அதில் எல்லாருக்கிட்டையும் சேஃப்டி இருக்கும். காரில் போகிறவங்கள்ட்டலாம் சேஃப்டி இருக்கும். பைக் டெலிவரிஸ் பாய்ட்டி சேஃப்டி கட்ஸில் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் அது சேஃப்டியானா ரிஸ்க் தான். ஒரு சின்ன மிஸ்டேக் தான், ஒரு செகண்ட் மிஸ் ஆச்சுன்னா லைஃபே மாறி போயிடும். அது இங்கே யாருக்குமே தெரியாது. சும்மா பேசுகிற கதை கிடையாது. நான் யூஏயில் நடந்த டெலிவரி பாய்க்கு நடந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி சொல்கிறேன். 2024 துபாயில் மட்டும் 18 டிரைவர் டெலிவரி பாய் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்காங்க. லாஸ்ட் 4 இயர்ஸில் 180 சம்திங் பீப்புள்ஸ் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, இன்ஜுரி ஆகிருக்கு. அதனால் அவங்க ஃபேமிலி எஃபெக்ட் ஆகிருப்பாங்க, அவங்க லைஃப் போச்சு. நிறைய இந்த மாதிரி நடந்திருக்கு. ஒரு வருஷமும் பைக் ஆக்சிடென்ட் நிறையா நடக்குது. ஆனால் எல்லா வருஷத்துலையும் டெலிவரி பாய்ஸோட பைக் ஆக்சிடென்ட் தான் மெஜாரிட்டியாக இருக்குது. இங்கே ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் எல்லாம் திட்டுறாங்க, கத்துறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும், அந்த யூஏல இருக்கவங்களுக்கு தெரியும் டிராஃபிக் எப்படி, ஸ்பீடு எப்படி, இதெல்லாம் எப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இது தெரிஞ்சும் அந்த டெலிவரி பாய்ஸை திட்டுறது, ரேட்டிங் கம்மியாக போகிறது, டிப்ஸ் கொடுக்காம விடுறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. நிறைய பேர் டெலிவரி பாய்ஸ்க்காக என்கிட்ட வேலைக்காக கேட்டிருக்காங்க. ஆனாலும் நான் சஜஸ்ட் பண்ணல. ஏன்னா எனக்கு பர்சனலாக பிடிக்கல அதுக்கு வேலை பற்றி சொல்கிறதுமே. இருந்தாலும் ஒரு சில பேர், ஒரு 2-3 பேர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். கஷ்டம்னு சொல்லலை, அவங்களே கஷ்டப்படுறேன் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்களா. அதனால நான் இந்த கஷ்டத்தெல்லாம் சொல்லலை, இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு. இப்போ சொல்கிறியடா நீ யூஏயில் டெலிவரி பாய் ஒர்க் பண்ணுறியாடா கேட்டிங்கன்னா, இல்லை நான் டெலிவரி பாய் ஒர்க்லாம் பண்ணல. ஆனால் என்ன இந்தியாவில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது.